என்னோட பேர் ஸ்ரீதர் வில்லிவாக்கம். கிராஃப்ட் பார்த்தா எனக்கு ஒரு 2500 to 600 கிராஃப்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க. என்னோட டோனர் ஏரியா பார்த்தா ரொம்ப வீக்காக தான் இருந்தது. எனக்கே டவுட் தான், பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய கன்சல்டிங் போனேன். ஆனால் டென்சிட்டியும் அழகாக வைப்பாங்கன்னு பார்த்தா ஒரு டவுட்டும் இருந்தது. இவங்களோட வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு மாதிரி அந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஒரு சென்டிமீட்டரில் 103 மூடிக்கு மேலே நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி எப்படி இருக்குன்னு பார்த்து விசாரிக்கலான்னு வரும்போது அவங்க பேசின அந்த கன்சல்டிங்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது இல்லாமல் ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ண வீடியோஸ், அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்டோட நம்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அவங்ககிட்டயும் கால் பண்ணி ரிவ்யூ பார்க்கும்போது நல்லா இருந்தது. அவங்களோட ரிசல்ட்ஸும் எனக்கு வீடியோஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி நாமளும் பண்ணலான்னு சொல்லி பண்ணும்போது அடுத்த ஒரு இது கேட்டேன், எப்படிங்க இப்போ டெய்லியே பண்ணுவீங்களா இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவீங்களான்னு கேட்டபோது, இல்லைப்பா எங்களுக்கு பேஷண்ட்டோட இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த சொன்ன விஷயம் ரொம்ப புரிஞ்சுது. 1000 கிராஃப்ட்டு மேலே பண்ண மாட்டோம் பர் டே, அதுதான் அவங்களுக்கான அனஸ்தீசியா கொடுக்க முடியும்னு சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்க நம்பி பண்ணேன். இப்போ நான் ரொம்ப ஹாப்பி. 2 நாள்ல சூப்பராக பண்ணிட்டாங்க. கிராஃப்ட்ஸ் கவுண்டிங் எல்லாம் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சா? அது கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அந்த எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சொல்லுவாங்க, ஈவன் 4000 கிராஃப்ட் 5000 கிராஃப்ட் சொல்லுவாங்க. கிராஃப்ட்கான ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு 6000 7000 கிராஃப்ட் சொல்லிட்டு நம்மகிட்ட அமௌண்ட் வாங்கிடுவாங்க. நான் இதை பற்றி ஆல்ரெடி வெளில போய் விசாரிக்கும் போது கேட்டிருக்கேன், அந்த கிராஃப்ட் காட்டுவீங்களான்னா அது காட்ட முடியாது, நீங்கள் அனஸ்தீசியால இருப்பீங்க, அப்படி காட்டினாலும் உங்களால் பண்ண முடியாதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கரெக்டாக இவங்ககிட்ட எடுத்த கிராஃப்ட் இருந்தால் பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் போகிற அளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த எல்லாமே நம்ம ஹாப்பி ஆகிட்ட பிறகு தான் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்டேருந்து எவ்வளோ முடி எடுக்கிறான்னு உங்களுக்கே க்ளீனாக தெரியும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பி. அது 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 ஒன்றுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லாரும் பண்ணுங்க, எதுவும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பி ஹாப்பி. தேங்க்ஸ். பெயின் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஸ்ரீதர்? பெயின் எதுவுமே இல்லைங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி நம்ம மேலே ரொம்ப இதுவாக கேட்டுக்கிறாங்க, ஏதாவது பெயின் இருக்கான்னு அடிக்கடி. ஸ்டார்டிங் நம்மளுக்கு அந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது கொஞ்சம் பெயின் இருக்கும். அது ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் கிடையாது. நம்ம அதை தாங்கிட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு நான் ஒன்றுமே இல்லை, ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் தூங்க கூட செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. யாரும் பயப்பட வேணாம். ஏர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்யூ ஸ்ரீதர். கண்டிப்பாங்க. 3 monthsக்கு அப்புறமேட்டு என்னோட ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஓகே, ஒன் செகண்ட்.